கொண்டு இந்த மக்களை அடிச்சு விரட்டுவதற்கான திட்டத்தை பாதுகாப்பு பிரிவினர் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு அநியாயம். நாங்க எங்களோட உரிமையை ஜனநாயக வழியில நாங்க உயிரையும் இழந்து இன்னைக்கு வெளியே நின்று கேட்கிறோம். பாருங்க, நேற்று ஒளிவோ வட்டால அந்த தாயையும் மகனையும் கொண்டு வருவாங்க. ஆனால் இரவு அந்த டிக்கெட் அவங்களோட மருத்துவ கூட்ட அறிக்கை கொண்டு செல்லப்படவில்லை, அது கையளிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 11 மணிக்கு நாங்க கேட்க விட்டுதான் ஆம்புலன்ஸில் அவசரமாக இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்புறாங்க. அது டூப்ளிகேட் பாதிக்கப்பட்ட சொல்றேன். அப்ப இவ்வளவு அநியாயத்தை செஞ்சு இந்த கொலையை செய்த இந்த அசாத்தந்திர டிரெக்டர், அத்தனை கவனிக்க தவறிய இந்த டிரெக்டர் அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யல தங்களுக்கு அதால முடியாது என்று சொல்லுகிற இந்த நிர்வாகம் 15 வருஷமா அட்டெண்டன்ட் யூனியன் ஒரே ஒருத்தர் வச்சு இயங்கிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் மாத்த இயலாத ஒரு வியோஜி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு எக்ஸ்பர்ட்டான வியோஜி நாங்க கேட்கிறோம். அதை தர்றதுக்கு ஒரு கிலோ மேல 2 கிலோ மேல தாரமண்டு உத்தரவாதம் சரி தாங்கல. ஏன் பதில் சொல்றீங்க? இல்ல, மக்களின் ஜனநாயக குரல் வலை இன்னைக்கு நசுக்கப்படுகிறது. எஸ்டிபி போட்டு அடிச்சு விரட்ட போறீங்களா? விரட்டுங்க. இந்த இடத்தை விட்டு எங்களுக்கு 3 அம்ச கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்க யாரும் போக மாட்டோம். எத்தனை நாளானாலும் இந்த போராட்டம் தொடரும். அது மட்டும் இல்லாம மன்னார் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த வைத்தியசாலைக்கு வாங்க, இந்த உயிருக்காக போராடுங்க. சிந்துவுக்கு நீதி கிடைக்கல, அதே பாணியில தான் இன்னைக்கு வனஜாவையும் மழுப்ப போறாங்க. இதுதான் உண்மை. உள்ள போயிருக்கிற 5 பேரையும் நம்ப மாட்டோம். இதுதான் உண்மை நிலம். உள்ளவன் 5 பேரையும் வெளியே கூப்பிட்டு அந்த மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்துக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகாரிகளால் வந்து அந்த மக்களுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில உறுதிமொழிகள் இந்த இடத்துல வழங்கப்பட்டன. உடனடியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என்றும் எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடவடிக்கைகள் வந்து தாங்கள் மேற்கொள்ள வந்து சில உறுதிமொழிகள் வழங்கப்படுகின்றன. மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் வடமாகாணம். சுகாதார அமைச்சு மத்தியால அவர்கள் தங்களுடைய அறிக்கையினை இன்றைக்கு இரவோ இல்ல நாளைக்கு முடியவோ அவரிடம் கொடுப்பார்கள். So as with the previous maternal death, I have appointed a team to do a disciplinary inquiry. ஆரம்பத்தில் முதல் நடந்த அந்த கிராப்பின் போது இவர் தான் அந்த குழுவை அமைச்சது. அதுக்கமாக தான் முந்தைய நடவடிக்கை எடுத்தது. So it will start tomorrow and report will be ready in 3 days. இவரும் ஒரு குழு உண்டு. அதே ஏற்கனவே அமைச்ச குழுவை தான் திரும்பவும் அமைச்சிருக்கு. அவர்களும் 3 நாளைக்குள்ள எங்க ரிப்போர்ட்டு இவர் அமைக்கிற குழுவின் ரிப்போர்ட்டும் கிடைக்கும். When we get the instructions from Health Secretary based on today's investigation, we will implement it. அந்த இப்போ இன்றைக்கு செய்த எல்லாம் தயாரித்த அறிக்கை நாங்கள் இன்றைக்கே செயலாளருக்கு அனுப்புவோம். நாளைக்கு செயலாளர் அதுக்குரிய அறிவுறுத்தலை தருவார். நாங்கள் அதை நிச்சயமாக நாளைக்கு அமுல்படுத்துவோம். Within 3 days, the disciplinary report will be available. If they recommend interdict, irrespective of the category, we will interdict. If we recommend transfer, we will do transfer. Whatever the recommendation, we will implement. இந்த டிசிப்ளினரி இன்குவாரி இந்த 3 நாளைக்குள்ள எங்களுக்கு அறிக்கை கிடைக்கும். அதுக்கமாக அதில் இன்டெடிக்ட் சொல்கிறாங்கள நாங்கள் இன்டெடிக்ட் பண்ணுவோம் கட்டாயம்.
டிரான்ஸ்ஃபர் சொல்கிற ஆக்களை கட்டாயம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நாங்கள் இவ்வளவு மேக்சிமமாக உயர்ந்தபட்ச நீதியை இதுக்கு பெற்றுத்தரையிலுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருவோம். We will maintain services, hospital services unaffected, even now for babies delivered. Right, other services are there without interruption. We will continue the services of the இப்பொழுது கூட அங்கே பெருமளவு அந்த பிரசவ வார்டுகளில் பெருமளவு சிசு மற்ற கர்ப்பிணி இந்த இப்போ நடக்கிற இது ஏற்பாட்டில் இருக்கிறோம். உடனடியாக நாங்கள் சில முடிவை உடனடியாக இங்கே உள்ளாக்களை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதை இடம் மாற்றது இப்போ உடனடியாக சாத்தியமில்லை. இப்போ எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த நல்ல முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் உங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் அந்த விநியமாக கேட்டு உங்களோட I will request you all to stop your protest. Believe me, previous time also I intervened and I kept my trust on you. So I didn't break my promise. Here also I don't break my promise. I request you all to give us the opportunity to continue the service. நீங்கள் உங்களின் போராட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். முதல் கூட நான் என்ன செய்ய முடிந்தது சரியான முறையில் செய்தனால் இந்த முறையும் இந்த சட்டத்தை இந்த கிடைக்கிற இந்த அறிக்கைகமாக நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பை நிச்சயமாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் பீரி. என்னென்னு சொன்னால் ඔබතුමා දැන් කියපු කතාවතකම තියෙනවානේ. ඒකේ எங்களுக்கு நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் எழுத்து மூலமா தாங்க சமர்ப்பிக்க முடியுமா? எழுத்து மூலமா ඔබතුමා දැන් කියපු just now எழுத்துல இப்ப தாரார என்ன செய்யறது? எல்லாரும் சரியா சொன்னது வாங்கிட்டு போறோம். எல்லாம் சரியா இப்ப எல்லாரும் நின்று உண்மையா இதென்ன பண்ண நாங்க இப்ப 5 பேர் வாங்க நாங்க உடனே கடிதத்தை எடுத்துறதெல்லாம் அதுல இன்னொன்று நாங்க 3 கோரிக்கை தானே சொன்னாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது உங்கள்கிட்ட 3 கோரிக்கை இந்த மக்கள் நாங்க ஆரம்பத்திலே நாங்க வச்சிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல மைனஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க தானே, அதாவது சிற்றூழியர்கள் 15 வருஷமா அவங்க அந்த தொழிற்சங்கம் இப்படியே இருக்கு. புதிய ஒரு நிர்வாக தெரிவு ஒன்று இடம்பெறுது. அந்த நிர்வாக தெரிவு இடம்பெறதையும் சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் ஊடாக உங்களோட செக்ரட்டரி ஊடாக அதையும் நீங்க சொல்லி எடுத்து அது நாங்கள் ஏற்கனவே செய்து அவ்வளவு பேர் அது எங்களுக்கு தெரியப்படுத்தணும். 5 பேருக்குள்ள தெரியணும். மாவட்டத்துக்குள்ளேயே இன்னும் இந்த ஆஸ்பத்திரிக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் அடுத்தது எங்களுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த விஓஜியோரால எத்தனை நாளுக்குள்ளேயாவது தருவம்ன்றத அந்த உத்தரவாதத்தையும் பெற்றுட்டாங்க. இது சரியா எல்லாருக்கும் ஓகேயா? நம்ம சொன்ன கோரிக்கை இல்ல, பண்ணி எங்களுக்கு எடுத்து மூலமா தரணும். ஒரு மீடியம்